இயேசுவில் பிரியமுள்ள இறைமக்களே, மாதத்திற்கு ஒரு முறை நான் உங்களுடன் சிறப்பான இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவற்றில் இந்த மாதம் ஆண்டவரின் உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கையை மோசே என்ன செய்தார்? இயேசுவின் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு இயேசுவின் உரைகள் என்ன என்பதை தூய ஆவி அதற்கு பதில்கள் என்ன கொடுக்கிறார்? கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இந்த மாதத்தில் நாம் சிந்தித்து தியானிப்போம். ஆண்டவரின் உடன்படிக்கை. தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 9 மற்றும் 12 இறை வார்த்தைகள். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைப்பிடிக்க வேண்டும். உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை அடையாளம் என்றார். தலைமுறையாக 8 நாள் ஆன உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரபினை சாராமல் வேற்றினத்திடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும் என்றார். ஆகவே இணைச்சட்டம் நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தையில் 18, மோசே, நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அந்நேரத்தில் நான் உங்களுக்கு கட்டளையாக கூறினேன் என்றார். இயேசுவின் பெற்றோர்கள் செயல்கள். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 21 முதல் 23 வரை. குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானத்துதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. ஆமேன். இயேசுவின் உரைகள். புனித யோவான் எழுதின செய்தி 14ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. என் மீது அன்பு கொண்டிராதோர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். மேலும் யோவான் எழுதின செய்தி 16ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவார்த்தை, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்றார். தூய ஆவியாரின் செயல்கள். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 15 1, 2, 23 மற்றும் 28. யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர்களுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று
திருத்துதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இன சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் என்றார்கள். ஆகவே தூய ஆவியானவர் திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் 29இல் கிறிஸ்துவரின் செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை கூறியுள்ளார். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரந்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆமீன். இறையேசுவின் இறைமக்களே, மூவரும் இறைவன் தூய ஆவின் துணையினால் நம்மை இதுவரை எப்படி வழிநடத்திச் சென்றார் என்பதனை அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆமேன்.